ஹலோ கைஸ், இன்னைக்கு சாட்டர்டே. டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த சிட்டி, டாக் ஆஃப் த கண்ட்ரி, இல்ல டாக் ஆஃப் த வேர்ல்ட். மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங் படம் பார்த்துட்டு ரிவ்யூஸ் பார்த்துடலாமா? ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரிவ்யூ பார்க்க போறோம்னா மிஷன் இம்பாசிபிள் படம் வேற லெவலா இருந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக்கா, கதை நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா போகிற மாதிரி தெரியும், ஆனா செகண்ட் ஹாஃப்ல டேக் ஆஃப் ஆயிடுச்சு. மற்றபடி படம் ஃபேண்டாஸ்டிக். எல்லாருமே இந்த படத்தை வாட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலா இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. டாம் க்ரூஸ்க்கு 62 வயசு அப்படின்னா சத்தியமா நம்பவே முடியாது. ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஒரு டியூனுக்காக நம்ம படம் திருப்பி பார்க்கலாம். எப்படி சூப்பர் ஸ்டார் ஸ்டார்டிங் மியூசிக் வரும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி வரலாம், அந்த மாதிரி நம்ம டாம் க்ரூஸ்க்காக வரக்கூடிய அந்த டியூன், அதுக்காகவே ஒரு படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். எனிவே, பர்சனல் ரிவ்யூ, படத்தோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பேசியே சாவடிச்சிடறானுங்க. அதான் உண்மை. என்னதான் மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லி ஹைப் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தி, ரொம்ப அதெல்லாம் என்ன சொல்ல பேசினே இருப்பானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிருக்கலாம், கட் பண்ணிருக்கலாம். ஜஸ்டிஃபை பண்ணணும்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரக்கூடிய பழைய சீன்ஸ் எல்லாம் அந்த முதல்ல அந்த மிஷன் இம்பாசிபிள் சீன்ஸ் எல்லாம் உள்ள போட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணி அது உள்ள ஒரு எமோஷன் கலவையை கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் இழுத்துட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இந்த ரியல் ஆக்ஷன் சீன் ஸ்டார்ட் ஆகும். அது இந்த சப்மரைனுக்குள்ள இறங்குறதுக்கு இறங்குவாரு. படம் சூப்பரா சூடு பிடிக்கும். அந்த சீன்ஸ் உண்மையிலே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வழக்கமா டாம் குரூஸ் ஓட ஆரம்பிச்சாரு, நம்மளே அப்படியே தெரிக்கும். அந்த மாதிரி தியேட்டரே தெரியும், அந்த ஸ்பீட்ல ஓடுவாரு. அந்த சீன் இருக்கு. வழக்கமா பிளைட்ல பரப்பாரு, கிளைமேக்ஸ்ல அந்த சீன் இருக்குது. அப்புறம் பேராஷூட்ல இறங்குவார், அந்த சீன் இருக்குது. எனிவே, அந்த ரியல் ஃபயர் ஆக்ஷன் சீன்ஸ் மத்த மிஷன் இம்பாசிபிள் அந்த பார்ட்ல இருந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு சீன் தான் வருது. வாயில ஒரு அந்த சைனைட் வச்சு ஒரு சீன் தப்பிப்பார். மற்றபடி படம் பார்க்கலாம். இட்ஸ் வொர்த் வாட்சிங், பட் நாட் கிரேட் லைக் பிஃபோர்.